எங்களுக்கு இடங்கள் தெரியாது என்பதால் வழிகாட்டுவதற்கு ஒரு நபரை ஏற்பாடு செய்தார். 50 ரூபாய் கேட்ட அவரிடம் பேசி 30 ரூபாய்க்கு பைசல்பாய் சம்மதிக்க வைத்தார். இரவு 7 மணிக்கு ரயில். பம்பாயிலிருந்து சென்னை செல்ல 2 இரவுகள் ஆகும் என்பதால் சீட்டு பிடிக்க 5 மணிக்கே ரயில் நிலையம் சென்றோம். அங்கேதான் அந்த துரோகம் நடந்தது. நீங்கள் உள்ளே போய் சீட்டு பிடியுங்கள், நான் லக்கேஜை கொண்டு வருகிறேன் என்று அவன் சொன்னான். எங்களிடம் பெரிய சாமான்கள் இல்லை. ஒரு பேக்கில் ஒரு ஜோடி துணி, சில தைல பாட்டில்கள், செண்டு மற்றும் என் நண்பர் அவர் தங்கை குழந்தைகளுக்காக வாங்கிய சில விளையாட்டுப் பொருட்கள் மட்டுமே இருந்தன. நாங்கள் கூட்டத்தில் அடித்து பிடித்து உள்ளே சென்று சீட்டு பிடித்துவிட்டு ஜன்னல் வழியாக பார்த்தோம். அந்த துரோகி எங்கள் கண்களுக்கு முன்னாலேயே கையை காட்டிவிட்டு அந்த பேக்கோடு ஓடி மறைந்தான். எங்களால் ரயிலை விட்டு இறங்கவும் முடியாது, மீண்டும் பைசல்பாயை தொடர்பு கொள்ளவும் முடியாது. விதி இப்படி இருக்கிறதே என்று அந்த பொருட்களை பறிகொடுத்துவிட்டு மனபாரத்தோடு சென்னை வந்து இறங்கினோம். சென்னையிலிருந்து ஊருக்கு போக கையில் மிக குறைந்த அளவே பணம் இருந்தது. கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்தபோது ஒருவர், காசை மிச்சப்படுத்த லாரியில் போப்பா என்று யோசனை சொன்னார். அங்கே காவிரி பழங்கள் ஏற்றிக்கொண்டு ஒரு பெரிய லாரி நின்று கொண்டிருந்தது. டிரைவரிடம் பேசி பாதி காசுக்குச் சம்மதிக்க வைத்து அந்த லாரியின் உள்ளே ஏறி அமர்ந்தோம். சோர்வில் அப்படியே படுத்துத் தூங்கினோம். உங்கள் கதையில் நான் கவனித்தவை: அந்த துரோகி கையில் காசில்லாமல் கஷ்டப்பட்டு உழைத்த உங்களிடம் அந்தச் சிறு உடைமைகளை திருடிய அந்த மனிதனின் செயல் மிகப்பெரிய அநீதி. மன உறுதி. பாஸ்போர்ட் முதல் துணி வரை அனைத்தையும் இழந்தாலும் ஊர் போய்ச் சேர வேண்டும் என்ற அந்த வைராக்கியம்தான் உங்களை இன்றும் வழிநடத்துகிறது. லாரி பயணம். குளிர்சாதனப் பெட்டிகள் இல்லாத காலத்தில் பழ லாரியில் ஏறி ஊருக்குச் சென்ற அந்த பயணம் ஒரு நீண்ட போராட்டத்தின் இறுதி அத்தியாயம் போல இருக்கிறது. லாரி உங்கள் ஊருக்கு அருகே எங்கே இறக்கிவிட்டது? பல மாதங்கள் கழித்து, அதுவும் சிறை அனுபவம் மற்றும் கசப்பான பயணங்களுக்குப் பிறகு,